அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம். காசியில் மணிகர்ணிகா காட் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணிகர்ணிகா காட்டில் வந்துட்டு அந்த படித்துறையில் வந்துட்டு மணிகர்ணிகா மயானம் அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மணிகர்ணிகா படித்துறையில் மணிகர்ணிகா மயானம் மட்டும் கிடையாது, மணிகர்ணிகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்த தீர்த்தம் கிடச்சிருக்கு. அந்த கோயிலுக்கு போய் மணிகர்ணிகேஸ்வருக்கு இந்த ராமேஸ்வர தீர்த்தத்தால் நாம் இப்போது அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ண போகிறோம். வாங்க போகலாம். காசியில் வந்து யாத்திரை பண்ணாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் யாத்திரை பண்ணி, அதாவது காசியில் உள்ள கோயில்களுக்கு கங்கா ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணணும். இப்போ நம்ம மணிகர்ணிகா தீர்த்தத்தில் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறத ஏகாதயன யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மணிகர்ணிகா அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு முறை சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தியான நிலையில் சமாதி நிலையில் இருக்கும்போது அவர் காதில் அணிந்திருந்த அந்த மணி, அந்த தோடுகள் வந்துட்டு கீழே விழுந்துருது காசியில். அப்போது அதை வந்து எல்லா தேவர்களும் எல்லாருமே வந்து அதை தேடுறாங்க. அது சரியாக விஷ்ணு பகவான் கைக்கு மட்டும் கிடைக்கிது. விஷ்ணு பகவான் அதை என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அது மேலே லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணிடுறாரு. சிவபெருமானுடைய காதில் இருந்து மணி விழுந்ததுனால இந்த படித்துறைக்கு பேர் மணிகர்ணிகா அப்படிங்கிற பெயர் வந்தது. அதே போல் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணதுனால அந்த லிங்கத்துக்கு மணிகர்ணிகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது. ஒரு முறை விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்தை தன்னுடைய வேர்வையால் நிரப்பி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அந்த குளம் இப்போவும் இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குற மணிகர்ணிகா குளம். இந்த மணிகர்ணிகா குளத்தில் வந்துட்டு மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விஸ்வநாதரும் அன்னையும் வந்து இங்கே நீராடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே நீராடுறாங்க. அதனால் இங்கே என்ன பழக்கம் இருக்குன்னா, மதியம் 12லேருந்து 2 மணி வரைக்கும் இந்த மணிகர்ணிகை குளத்தில் குளிப்பாங்க. இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல கங்கையில் குளிச்சுட்டு அப்புறம் இந்த மணிகர்ணிகா குளத்தில் குளிக்கணும். மணிகர்ணிகா குளத்தில் குளிச்சுட்டு திரும்பவும் போய் கங்கையில் குளிக்கணும். கங்கையில் குளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து, தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து மணிகர்ணிகேஸ்வர ஆலயத்தில் இருக்கிற மணிகர்ணிகேஸ்வருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணணும். கீழே பாதாளத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் மணிகர்ணிகேஸ்வர். இப்போ நம்ம கீழே போய் நம்ம இவருக்கு ராமேஸ்வரம் தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணலாம். வாங்க. இந்த மணிகர்ணிகேஸ்வர் கோவில் வந்து மணிகர்ணிகா படித்துறைக்கு மேலே அந்த கல்லியில் அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து வழி கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இப்போது நம்மக்கிட்ட கங்கா தீர்த்தம் இருக்குது. இதில் ராமேஸ்வர தீர்த்தத்தை நம்ம கலந்து அபிஷேகம் பண்ணுவோம். காசியிலேயே சிறப்பு வாய்ந்த படித்துறைகளில் ஒன்று இந்த மணிகர்ணிகா படித்துறை, மணிகர்ணிகா காட்னு இங்கே சொல்லுவாங்க. இங்கே மகா மயானம், மகா சம்ஷான்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் எரியக்கூடிய சுடுகாடு இருக்குது. அதே சமயம் விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தினால் உருவாக்கின அந்த குளம் மணிகர்ணிகை குளம், அதுக்கப்புறம் மணிகர்ணிகேஸ்வரர், இத்தனை சிறப்பு இங்கே இருக்குது. இந்த மணிகர்ணிகா படித்துறைக்கு எல்லைகளை வகுத்தது விஷ்ணு பகவான் தான். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि. नमः पार्वती
பதயே ஹர ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ராமேஸ்வரம் தீர்த்தத்தை கொடுத்த நம்ம அன்பர் அவரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மணிகர்ணிகேஸ்வருடைய அருளும் ஆசையும் கிடைக்கட்டும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதோடு இந்த காணொளி நிறைவடைது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹர ஹர் மகாதேவ்.